அடாடாடாடா வேர்த்து ஊத்துது மக்களே. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய சித்திரை திருநாள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாம் ஒன்று தானே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமாம், நமக்கு விளக்கமெல்லாம் வராது. எல்லாம் நல்லா இருக்கீங்கள? எல்லாம் சோறாக்கி குழம்பு வச்சு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டீங்களா? எல்லாம் என்னமோ எந்திரிச்சு காசில் பழத்துலலாம் முழிக்கணுமாமே. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எங்கள் வீட்லேயும் செஞ்சதில்லை, எங்கள் மாமியார் வீட்லேயும் செஞ்சதில்லை. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக எந்திரிச்சேன், எப்பயும் போல் நம்ம வேலைக்கு தான். இன்றைக்கோட நான் கோலம் போடுறது முடியுது. 5 நாள் ஆச்சு இன்றைக்கோட என் வேலை முடிஞ்சிச்சு. கோலத்தை போட்டு நாளையிலேருந்து நமக்கு அடுத்த உள்ளவங்க. நேற்று வந்து எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன செய்ய போகிறோம் எங்கள் வீட்டுக்கார சொன்னால், நீ ஏண்டி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதுன்னாரு. சரி பரவாயில்ல. என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? லோன் வாங்குவோன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா என் மனசில் நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை நேற்று நான் ஒரு வீடியோவாக தான் சொன்னேன். ஆனால் யார் யார் மனசில் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் இருக்குங்கிறத நேற்று புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 4 லட்சங்கிறது இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயந்தான், பெரிய விஷயம் நமக்கு கிடையாது. பெரிய விஷயம் கிடையாதுன்னா எப்படின்னா, இப்போ ஒரு பவுனே 1.5 லட்ச ரூபா வந்துருச்சு. 2 பவுன் நகையை விற்றாலே 3 லட்ச ரூபாய் போயிடுச்சு. நகையை விற்றா வாங்க முடியாது, அது வேறு. ஒரு பவுனை கொண்டு அடகு வச்சாலே அவன் 1.5 லட்சத்துக்கிட்ட 1 லட்ச ரூபா கிட்ட தராங்க, எங்கள் பேங்க்லேயே தராங்க. சரி பரவாயில்ல. என்னைய கடவுள் எனக்கு எப்பயுமே என் கூட துணை இருப்பாருங்க. என்னைய வந்து அது அந்த வழங்குமான் மாரியமாக இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே என் கூடயே இருக்கும். நீ கவலைப்படாத, உனக்காக நான் ஒரு வழிகாட்டுறேன்ட்டு. எங்களுக்கு ஒரு லோன் முடிய போது, அதை நாங்கள் கண்டினியூ பண்ணி அதில் வாங்கலான் இருக்கோம். அப்புறம் நேற்று போட்ட வீடியோக்கு ஒரு சகோதரி வந்து எனக்கு ஒரு சூப்பர் ஐடியாலாம் கொடுத்தாங்க. நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லானது அந்த ஒரு கமெண்டு. ரொம்ப சந்தோஷம். அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. சகோதரி, நேற்று எனக்கு கமெண்ட் போட்டீங்க, நான் பேரை கவனிக்கலை. இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் போடுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் சொன்ன அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம டைல்ஸ் ஒட்டுனா அவ்வளோ செலவாயிரும் நெசமாகவே. நீங்கள் சொல்லணுங்க, இந்த வால் டைல்னு ஏதோ சொன்னீங்க, நீங்கள் பேப்பர் மாதிரியே இருக்கும்ல, அது போட சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதையுமே ஒட்டுனா கொஞ்சம் நல்லா பார்க்க லுக்காகவும் இருக்கும். அதே மரத்துலேயும் இருக்குது சிஸ்டர். நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேப்பர் மாதிரி டைல்ஸ் சொன்னீங்கல்ல ஒட்டுறது, அதுலேயும் உட்டுலேயும் இருக்குது. நான் கல்யாணம் முடிஞ்சு வந்தப்போ எங்கள் வீட்டுக்கார குடும்பம் வந்து, எங்கள் மாமியார் வீட்டு குடும்பம் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. அந்த வீட்டில் செவத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் நான் அழுத்தி துடைக்கும் போது அது வந்து அப்படியே அசையும். பார்த்தா அது வந்து உட்டுலேயே வந்து அடித்து வச்சுருக்காங்க அந்த அடுப்புங்கிட்ட. சரி, நேற்று நீங்கள் சொல்லவும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. சூப்பர் ஐடியா, பரவாயில்ல. எனக்கு இன்றைக்கி ரொம்ப தெளிவான மண்டை மூலையில் இருக்கேன். ஏன்னா பணம்னு சொன்னாலே சொந்தக்காரங்களே தெரிச்சு ஓடிடுவாங்க. நமக்கு யாருன்னே தெரியாதவகிட்ட நம்ம கேட்குறதே தப்பு. எனக்கு நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க, எனக்கு மனசு சங்கட்டமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கண்ட நாய்க்கெல்லாம் நம்ம என்னத்துக்கு பதில் சொல்லணும்? நான் வந்து என்னை நானே மாற்றிக்கிட்டேன். ஏன்னா கவலைப்பட்டு இருந்த சங்கரி வேற வந்துட போகிறாங்க, என் மையன் ஜட்டி இல்லாமல். கவலைப்பட்டு இருந்த சங்கரி வேற சங்கரி. இனிமேல் எதாக இருந்தாலும் கவலைப்படக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். கண்ட நாய்க்காக நான் எதுக்கு என்னைய நாயே வருத்திக்கணும்னு நம்மளை நாமே ஏன் வருத்திக்கணுன்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இது வந்து வீடியோக்குள்ளே என் பர்சனல் லைஃப்லேயும் சில விஷயங்களுக்காக. ஆனால் ஒன்றுங்க, எனக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுற, நீயே இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் பின்னாடி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா என்னை பற்றி போய் சிரித்து பேசி என்னை வந்து கேலி குத்தாக்கி பேசியிருக்காங்க. அது எனக்கு சில பேர் என் காதில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. இவங்க முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டணும். எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், எதாக இருந்தாலும் சொல்லாத, செஞ்சு காட்டு அப்படிம்பார். நம்ம வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு மாமியார். மாமியார் அவர் தான் எல்லாமே எனக்கு. எங்கள் வீட்டுக்காரர் தாங்க. அவர் வந்து எப்படி சொல்ல, அவர் ஒரு மகான் மாதிரி, ஒரு ரிஷி மாதிரி. அவர் சொல்கிறதெல்லாமே என் வாழ்க்கையில் நடக்கும். இன்னார் கூட சேராத, அவங்க நடவடிக்கை சரியில்லை, சேராதன்னு சொல்லுவார். போங்க, அவங்களாம் அப்படி கிடையாது, அவங்களாம் நல்லவங்க. இங்கே பாரு, ஜட்டி போடாமல் வராதன்னு சொன்னனா இல்லையா? ஜட்டி போடாமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்கேன்? 4.5 நிமிஷம் பேசிட்டேன். நீ உனக்காக நான் அதை போய் கட் பண்ணி எடுக்க முடியுமா? ஏன்டா என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? நல்லா கழுவு மூஞ்ச.
ஐயோ ஐயோ ஒரு 10 நிமிஷம் வந்தேன் இங்கே வீடியோ எடுக்க. இந்த மருந்து வலிக்கடிக்கிற மருந்து எனக்கு கால் வலிக்கு வாங்கிட்டு வந்து அதை எடுத்து கண்ணில் அடிக்கலாட்டி என்ன? அவன் விளாடுறான், இவன் போய் விளாடணுமா இல்லையா? உருளைக்கிழங்கு வாசனை வேறு வருது. பொறுங்க போய் கிண்டி விட்டு வரேன். எப்பா ஒரு வீடியோ எடுக்காமண்ண நான் படுற பாடு. நீ செம்போடையே தான் தெரியும் இந்த பிள்ளை. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும், வெயில் அடிக்குது, தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஆமாம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோட விட்டேன்னு தெரியல. அப்படி குத்து மதிப்பாக போவோம். என்னங்க செய்கிறது, எல்லாம் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் தாண்டி தான் வரணும். இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு இருக்கனா சந்தோஷம். இது இப்படியே தொடர்ந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவாருங்க, இன்னார் கூட சேராத, அவங்க சரிப்பட்டு இல்லை, அவங்க கூட சேராதன்னு சொல்லுவார். நான் கேட்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, பாத்ரூம் கதை போயிட்டேன். அடுத்த வீட்டு லெட்டின், பக்கத்து வீட்டில் வைக்கிற சாம்பார் லெட்டின் வழியாக வர. ஐயோ கொடுமை, என் கொடுமை பெரிய கொடுமை. அதனால் யாரையும் நம்பக்கூடாதுன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ஒரு புத்திமதி. ஆனால் நான் எங்கள் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டில் இருந்த சுதந்திரம் என்னால் அந்த ஒரு 1.25 வருஷம், எப்பா 1.25 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கேன், தாங்க முடியல. என் வாழ்க்கையில் நான் படாத பாடங்கள், கற்றுக்காத பாடங்களை இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நான் கற்றுக்கிட்டேங்க. ரொம்ப சூப்பராக கற்றுக் கொடுத்துட்டாங்க மக்கள். பரவாயில்ல, இப்படியும் ஜனங்கள் இருப்பாங்களான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் பின்னாடி பேசுறதுல என்னதான் சந்தோஷம்னே தெரிலங்க. நல்லா பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க, அப்படியே நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் போய் இன்னொருத்தட்ட போய் நம்மளை கேலி கிண்டல் பண்ணி கூத்தா பேசுனாங்கன்னா அவங்க என்னங்க மனுஷங்க? என்னமோ கமெண்ட் வந்துருக்கு. என்ன மனுஷங்கன்னே எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, இது புலம்பல் நினைக்காதீங்க, சந்தோஷமாக இருக்கேன் இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படிலாம் இருக்காங்கங்கிறத. என்னடிமா விளாடுறியா? போ. ஆமாம், நல்லபடியாக சாமியை கும்பிடுங்க. நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம். எங்கள் வீட்டுக்காரர் ஏண்டி இருக்கிற நோய் பத்தாதா அப்படின்னாரு. சரி நம்ம கோயிலுக்கு அது போவோம், நம்ம கோயிலுன்னு நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம கட்டுற வீட்டுக்கு போவோம், அதுதான் நம்ம கோயில். ஆமாம், கோயிலுக்கு போய் சுற்றி கித்தி பார்த்துட்டு முடிஞ்சால் கோயிலுக்கும் போவோம், அதுவும் நம்ம கோயில் தான். வீட்டுக்கும் போவோம். போயிட்டு நான் உங்களுக்கு முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன். அச்சச்சோ தள்ளி விட்டுறாதத்தா, வீடியோ எடுத்து போடுறேன். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஹைப் பாயிண்ட்டை தட்டி விடுங்க. நான் 2 மணிக்குள்ளே போட்டால் மட்டும்தான் வீடியோ போகும், இல்லைன்னா போகாது. அது வீட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கற்பனைகள்லையாவது நம்ம ஒரு விஷயம் கற்பனையில் நினச்சா அது நடக்குது அப்படின்னா அந்த கற்பனையே நல்ல கற்பனையாக இருக்கக்கூடாதுன்ட்டு இமேஜின் சொல்லுவாங்கள்ல, சில பாசிட்டிவ் வைப்ஸு இமேஜின் பண்ணி ஆகா நம்ம அப்படி வரணும், ஆகா நம்ம இப்படி இருக்கணும், நம்ம வீட்டில் அப்படி இது செய்யணும், நம்ம மாடியில் தோட்டம் வைக்கணும், நிறைய இருக்குது ஆசைகள்லாம். ஒன்று ஒன்றா நிறைவேற்றுறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன். எல்லாம் வயிறு எரிஞ்சு பரவாயில்ல, கடனை கட்டி ஜெயிச்சு வருவாங்க. அதுதாங்க, எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்டு அதோடைய கஷ்ட நஷ்டங்கள் புரியாது இல்லையா? கடவுள் அதுக்காகத்தான் நம்மளை வந்து கஷ்டப்பட வைக்கிறாங்க. என்னை யார் கைவிட்டாலும் சரி, என்னை அந்த வளைங்கம்மன் மாரியம்மா கைவிட மாட்டாங்க. ஆமாம், அது வந்து எங்கள் அம்மா. அச்சோ பாருங்க, சொன்னே நடந்துருச்சு பார்த்தீங்களா? சாமி முடும்போது பூ தவறி விழுந்தா நல்லதும்பாங்க. மாரியாத்தால சொல்லவுமே போன்னு தவறுது பாருங்க. இப்போ உண்மை தானே. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.